இன்னைக்கு இந்த சாப்டர்ல வந்து நம்ம டெக்னிக்கல் சீரீஸ்ல அடுத்த சாப்டர் வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பர்சனலாகவே நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம என்னதை நினைச்சு இந்த சேனலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பர்பஸ் வந்து அவங்களுக்கு முழுசா கிடைக்குது, அது அவங்களுக்கு அது பயன்படுது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நம்ம பேசிக்கா டெக்னிக்கல் சீரீஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு வி பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். வி பேட்டர்னுங்கிறது இப்போ நார்மலாக மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்து மறுபடி கீழே இருந்து மேலே போகிறது. வி எழுதுகிற மாதிரி தான், மேலேருந்து கீழே எழுதுவோம், கீழே இருந்து மேலே போகும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்து கீழே இருந்து மேலே போயிருக்கு, மறுபடியும் மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்து கீழே இருந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் வந்து இன்சைட் கேண்டிலா அவுட் சைட் கேண்டிலா. இப்போ உதாரணத்துக்கு இந்த கேண்டில் இருக்குன்னா, இந்த கேண்டிலோட லோவை தாண்டி வெளியில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா இது வந்து அவுட் சைட் கேண்டில். அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் கேண்டிலில் அதோட ஹையை தாண்டி வெளியில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா பைக்கு அது அவுட் சைட் கேண்டில். அப்போ ஒரு ஹையோவோ லோவோ வெளியிலையும் தாண்ட முடியாமல் கீழேயும் தாண்ட முடியாமல் மேலேயும் தாண்ட முடியாமல் உள்ளுக்குள்ளேயே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில். இதை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த பிளேலிஸ்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்ம போகும்போது ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள். தென் என்ன பார்த்தோம், மார்க்கெட் இங்கேருந்து வருது, இங்கேருந்து போகுது. இது எத்தனை கேண்டில் பச்சை கலராக போயிருக்கு, மேலேருந்து சிகப்பு கலர் கேண்டில்ஸாக நிறைய வந்திருக்கும். திரும்பி போகும்போது அதிகபட்ச லோவிலேருந்து திரும்பி மார்க்கெட் போகும்போது எவ்வளவு க்ரீன் கலர் கேண்டில் போட்டு மறுபடியும் திரும்ப வந்து இந்த லோவை உடச்சி கீழே வருது. அப்போ இந்த ஏரியாக்குள்ளே எவ்வளவு க்ரீன் கலர் கேண்டில் போட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். அது ஒரே ஒரு கேண்டில் மட்டும் போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து சிங்கிள் லேயர். பாருங்கள், இப்போ இது மேலேருந்து கீழே வந்திருக்கு, கீழேருந்து மேலே போயிருக்கு, ஒரே ஒரு பச்சை கலர் கேண்டில் தான் போட்டிருக்கு, இது சிங்கிள் லேயர். அடுத்து வந்து நீங்கள் கவனிங்க, இது மார்க்கெட்டிங் மேலேருந்து கீழே வந்திருக்கு, திரும்ப வந்து பாருங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட 1 2 3 இந்த லோவை உடைக்கிற வரைக்கும் 3 கேண்டில் போட்டிருக்கு. அப்போ இது வந்து மல்டிபிள் லேயர். 2க்கு மேலே கேண்டில் போட்டிருந்தாலே சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர், 3 விஷயந்தான் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர். அது மாதிரி பேட்டர்ன் 3 தான் இருக்குது, வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். வி பேட்டர்னோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் ஏ பேட்டர்ன். ஓ பேட்டர்னுங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்க்கெட்டை கவனிங்க. இப்போ இங்கேருந்து வருது, இந்த லோவை உடச்சி மறுபடியும் கீழே வருது, ஹையை உடைக்க முடியலை, லோவை உடச்சி கீழே வருது, மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஒரு சிங்கிள் லேயரோ டபுள் லேயரோ மல்டிபிள் லேயரோ வச்சுட்டு மறுபடியும் என்ன ஆகுது, இந்த ஹையை உடைக்க முடியாமல் மறுபடியும் லோவை உடைக்குது, இந்த லோவை உடைக்குது, மறுபடியும் இந்த ஹையை உடைக்க முடியாமல் லோவை உடைக்குது. இதுதான் வி பேட்டர்ன். இதே ஏ பேட்டர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்படி ஒரு மார்க்கெட் கீழே இருந்து மேலே போய் பச்சை கலராக போய் திரும்ப சிகப்பு கலராக வர்றது தான் ஏ பேட்டர்ன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுது, மார்க்கெட் இந்த லோவை உடைக்க முடியாமல் மறுபடியும் இந்த ஹையை உடைச்சி புதுசாக ஹை வைக்குது, மறுபடியும் மார்க்கெட் திரும்பி வருது, பச்சை கலராக போய் சிகப்பு கலராக திரும்பி வருது, மறுபடியும் என்ன பண்ணுது, மார்க்கெட் இந்த ஹையை லோ உடைக்க முடியாமல் திரும்ப புதுசாக ஹை வைக்குது. இதுதான் ஏ பேட்டர்ன். புரிஞ்சுங்களா? கையை உடச்சி 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 போச்சுன்னா அது ஏ பேட்டர்ன், கீழே உள்ள லோ உடச்சி உடச்சி வந்துச்சுன்னா அது வி பேட்டர்ன். அப்போ வி பேட்டர்ன் மீன்ஸ் என்ன அர்த்தம், மார்க்கெட் செல் ட்ரெண்டு, மேலே மேலே போகுதுன்னா அப் ட்ரெண்ட். அதுக்கு முன்னாடி பேசிக்கெல்லாம் இன்னும் அட்வான்ஸாக என்ன பார்த்தோம், ஏபிசிடி மாதிரி லெட்டர்ஸ், அது வந்து கேண்டில், வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சென்டென்ஸ். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் சேர்ந்தது பேட்டர்ன், 1 2 பேட்டர்ன் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. சரி, அடுத்து ஓ பேட்டர்னா என்ன, ஓ பேட்டர்னா அது வி பேட்டர்னாக இருக்கட்டும் மார்க்கெட்டு, இல்லை ஏ பேட்டர்னாக இருக்கட்டும், ஒரு பேட்டர்னோட ஹையவோ லோவோ உடைக்க முடியாமல் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சாகவே மெயின்டைன் போட்டிருக்கு அப்படின்னா இப்படி ஓ, க்ளீனாக கவனிங்க, இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குது, இந்த லோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஹையவோ இந்த லோவோ உடைக்க முடியல, உடைக்காமல் மார்க்கெட் இப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னா இப்படி போகிற மாதிரி தான். நீங்கள் கனெக்ட் பண்ணால் தெரியும், இப்படியே போகும். அப்போ
அப்போ அது வந்து ஓ பேட்டர்ன். மேலேயும் உடைக்காது, கீழேயும் உடைக்காது. ஓ பேட்டர்ன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக சுருங்குதுன்னு அர்த்தம். மார்க்கெட் சுருங்குதுன்னா பயங்கரமாக ஏதோ ஒரு பக்கம் பிளாஸ்ட் ஆகும்னு அர்த்தம். சுருங்குற மார்க்கெட் வந்து எப்போவுமே பயங்கர ஆபத்து. அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து ரொம்ப சுருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா பெரிய ட்ரேடர்ஸ், பெரிய வால்யூம் ட்ரேடர்ஸ் அந்த 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 நேரத்தில் மார்க்கெட்டில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க. புரியுதா? மார்க்கெட் இவ்வளோ தான் ரேஞ்சு அப்படி தெரிஞ்ச உடனே சின்ன 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 ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃப்ரீயாக புழங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஃப்ரீயாக அவங்க மார்க்கெட்டில் வந்து உலாவிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆள் சாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுவான், மொத்தத்தையும் அள்ளிட்டு போகிறது. அதனால் சுருங்குற மார்க்கெட் வந்து ரொம்ப டேஞ்சர். மார்க்கெட் சுருங்கிட்டு ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே தானே இருக்குது, ஒன்றும் பெருசாக ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரேட்லாம் பண்ணிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். அப்போ அதே மாதிரி அப்போ அந்த வி பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு தெரியும். லோ உடச்சி கீழே வந்துச்சுன்னா வி பேட்டர்ன், ஹையை உடச்சி மேலே போச்சுன்னா ஏ பேட்டர்ன். அப்போ ஹையையும் லோவையும் உடைக்க முடியாமல் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து ஓ பேட்டர்ன், ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்னா என்ன, கீழே இதுக்கு மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளேயே இருக்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் தான். அதே மாதிரி அதுதான் ஓ பேட்டர்ன். ஸோ அப்போ அது சிங்கிள் லேயரா, டபுள் லேயரா, மல்டிபிள் லேயரா, இதை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம என்ன பார்த்தோம், திரும்பி போகிற இந்த மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்பி போகிற மார்க்கெட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை அண்ட் லோவில் எவ்வளவு பர்சன்டேஜ் போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். மேலேருந்து இவ்வளோ தூரம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் திரும்பி வந்திருக்கு. இந்த ஹை அண்ட் லோவில் திரும்பி 25 50 75 100 எவ்வளோ தூரம் பையர்ஸ் கொண்டு போயிருக்காங்க, எவ்வளவு நேரத்தில் கொண்டு போயிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். எத்தனை கேண்டில் எடுத்து கொண்டு போயிருக்காங்க. அப்போ 2 கேண்டில் மார்க்கெட் லோ உடைக்க முடியாமல் மெயின்டைன் ஆயிருக்கா, 3 கேண்டிலா, இல்லை ஒரே ஒரு கேண்டில் தானா, இதெல்லாம் வச்சு ஸ்பீட் இன்ட்டு டைம், இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். வீடியோஸ் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் கண்டென்ட் கிடையாது. நார்மலாக என்னோட கிளைண்ட்டுக்கு இல்லை எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நான் எடுக்கிற செஷன், இல்லை நான் நிறைய செமினார்லாம் போய் பேசுகிறேன், அங்கே எதை பற்றி பேசுகிறனோ, அங்கே என்ன ஒரு செஷனாக எடுக்கிறனோ அவங்களுக்கு எடுக்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாடலில் உங்களுக்கு நான் இது தர்றேன். அது மாதிரி இது நார்மல் யூடியூப் சேனல் மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால் இது ஒரு வீடியோ லென்த்தாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அது தேவைங்கிறதுனால தான் ஒரே டேக்கில் அந்த அந்த அவ்வளோ லென்த்துக்கு நான் எடுத்துட்றேன். ஏன்னா அதை நான் பிரித்து 10 நிமிஷமாக அழகாக உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் என்னென்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்காது, மறந்துடுவீங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது. அதனால நீங்கள் மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாப்டராக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வீடியோ லென்த்தாக இருந்தால் கூட நீங்கள் திரும்ப பாருங்கள். ஸோ அப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ கேண்டில் வச்சு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதான் டைம் இன் ஸ்பீட். இப்போ இதே மாதிரி இங்கேருந்து வந்திருக்கு, இது திரும்ப எவ்வளோ தூரம் போயிருக்கு, இந்த லோ உடைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ டைம் எடுத்து போயிருக்கு, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம திரும்ப சொன்னோம்னா நிறைய டைம் எடுக்கும். அதனால் அந்த பழைய டாப்பிக்கில் போயிட்டு நீங்கள் அந்த சாப்டரில் போயிட்டு என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இது கவனிங்க, நார்மலாக இப்போ இங்கே இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய டவுன் வந்திருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் அந்த பேட்டர்னை வந்து நம்ம எப்படி வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொரு தடையுமே நீங்கள் ஒரு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் போயிட்டே இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் மார்க்கெட்டை ரீட் பண்ண வேண்டாம். ஜென்ரலாக நீங்கள் எப்படி ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஒரு மார்க்கெட் வந்திருக்கு, கவனிங்க, திரும்ப இவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த லோ உடைச்சது இந்த இடத்துல தான் அவுட் சைட் கேண்டில் வச்சுருக்கு. அப்போ இதுக்குள்ளே ஒரு இது இருக்குது, இவ்வளோ பேட்டர்ன் க்ரீன் கலரில் உள்ளே போட்டிருக்கலையே. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு கேண்டிலோட ஹையை உடைச்சி வெளியில் க்ளோஸ் வைக்குது. அப்போ மேலே ஹையை உடைச்சி வெளியில் க்ளோஸ் வச்சா என்ன கலராக இருக்கும், அது கண்டிப்பாக பச்சை கலராக தான் இருக்க முடியும், வேறு வழியே இல்லை. அது பச்சை கலராக தான் இருக்கும். ஏன்னா ஓப்பனோட அதிக ப்ரைஸில் இருந்தால் தான் மேலே க்ளோஸ் ஆகும், ஓப்பனோட குறைஞ்ச ப்ரைஸ் இருந்தால் தான் கீழே க்ளோஸ் ஆக முடியும். அப்போ அது பச்சை கலராக தான் இருக்கும். அப்போ பச்சை கலர்னா அவுட் சைட் கேண்டில், அதுக்கு பேர். ஹையவோ லோவோ உடைச்சி க்ளோஸ் வச்சுதுன்னா ரெண்டுமே அவுட் சைட் கேண்டில் தான் அதுக்கு பேர். ஆனால் மேலே உள்ள ஹையை உடைச்சி வச்சதுன்னா அவுட் சைட் கேண்டில் ஃபார் பையர்ஸ். ஏன்னா பையர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேண்டில் அது. இதெல்லாம்
புதுசாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி கீழே உடைச்சு அது வெளியில் வைக்கிது அப்படின்னா அவுட் சைட் கேண்டில்ஸ் தான் அதுவும். அவுட் சைட் கேண்டில்ஸ் ஃபார் செல்லர்ஸ். அப்போ மேலேயோ கீழேயோ உடைக்க முடியாமல் இதுக்குள்ளே எப்படி கேண்டில் வைக்கிது அப்படின்னா மட்டும்தான் அது இன்சைட் கேண்டில். அதே மாதிரி தான் இப்போ இந்த பேட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட், இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கவனிங்க, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு இடையில மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த லோ உடைச்சு இந்த ஏரியாவில் தான் லோ உடைச்சிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பாருங்க, இங்கே ஒரு பேட்டர்ன் மேலேருந்து கீழே வந்து அகைன் பேட்டர்ன், அகைன் பேட்டர்ன், அகைன் பேட்டர்ன், இவ்வளோ பேட்டர்ன் போட்டிருக்கலையே அந்த லோ உடைக்கிறதுக்கு முன்னாடியே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஹையும் உடைக்கலை லோவும் உடைக்கலை. இதுதான் ஓ பேட்டர்ன். ஜஸ்ட் ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணியிருக்கு, இதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணுது. மேலேயும் போக முடியல கீழேயும் போக முடியல, மார்க்கெட் இப்படி ஒரு ரேஞ்சாகவே இருக்குது. இதுதான் ஓ பேட்டர்ன். ஓ மீன்ஸ் நீங்கள் ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் ஃபார் செல் ட்ரெண்ட், ஆப்போசிட் ஃபார் பை ட்ரெண்ட். பையாவும் ஆக முடியல, சரி கீழே போயிடும் அப்படின்னு, பைக்கு ஆப்போசிட் என்ன செல்லு, அப்போ கீழே போயிடும் அப்படின்னு ட்ரை பண்ணுது, அதுவும் முடியல. சரி செல்லுக்கு ஆப்போசிட் என்ன பையு, சரி மேலேயாவது போயிடும் அப்படின்னு பையை ட்ரை பண்ணுறாங்க, அதுவும் முடியல. காரணம் என்னன்னா பெரிய லெவலில் வால்யூம் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சின்ன பசங்க சண்டை மாதிரி அது. பெரிய வால்யூம் உள்ள பெரிய ட்ரேடர்ஸ், பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரலன்னு அர்த்தம். அப்போ பெரிய ட்ரேடர்ஸு பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே இல்லைன்னா மார்க்கெட் சுருங்கும். மார்க்கெட் சுருங்கும் போது என்ன ஆகும், அன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் சீக்கிரம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அழகாக அவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிடும். அன்னைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படி தான் இருக்கும்னு நினச்சி பண்ணுவாங்க. பட் மார்க்கெட் வந்து அப்படி இருக்காது. சடனாக எப்போவுமே மார்க்கெட் சுருங்குது அப்படின்னா பயங்கரமாக பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் சுருங்குதுன்னா சுருங்குற இடம்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஏதாவது ஒரு சைடு வந்து மார்க்கெட் போகும். அது மாதிரி மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 70% ரேஞ்சாக தான் இருக்கும். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகி போகும். பிளாஸ்ட் மீன்ஸ் கண்டினியூஸாக க்ரீன் கலராக போகும், இல்லை கண்டினியூஸாக ரெட் கலராக போகும். இந்த பாருங்கள், இந்த ஹையலோ உடைக்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாஸ்ட் ஆகி போகும். பாருங்கள், இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் இந்த பைலோ உடைக்க முடியல, இங்கே இருக்குது ஹை, இங்கே இருக்குது லோ, பார்த்தீங்களா பிளாஸ்ட் ஆகி போகும். பயங்கரமாக ஏதாவது ஒரு சைடு வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக போகும். இதெல்லாம் நீங்கள் நிறைய சார்ட் எடுத்து ஒவ்வொரு சார்ட்டாக நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிற விஷயம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்போ மார்க்கெட் சுருங்குற மார்க்கெட் வந்து எப்போவுமே பயங்கர ஆபத்து. சுருங்குற மார்க்கெட்டில் ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட் அப்படிம்பாங்க. கூட்டத்தை விட்டு எப்போவுமே தள்ளி நிற்கணும் சுருங்குற மார்க்கெட்டில். பெரிய பணக்கார மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகணும். ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக ஸோ அவனோட சேர்ந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அப்போ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஓ பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு பேட்டர்னுக்குள்ளே பேட்டர்ன் போட்டுகிட்டே இருக்கும். இப்போ இந்த இருக்கலாம், இது பாருங்கள், இது ஒரு பேட்டர்ன். இந்த ஹையும் உடைக்கலை, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவும் உடைச்சி பெருசாக இல்லை. அப்போ அகைன் இதுக்குள்ளே கவனிங்க, ஒரு மேலேருந்து கீழே வந்து ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கு, மறுபடியும் கீழே வந்து வெளியில் கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியல. கேண்டில் தான் நம்ம கணக்கு. விக்குங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட். இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ விக்குங்கிறது மேலேருந்து வர்ற மார்க்கெட் செல்லாக க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டிலாக க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஃபேவர். அது விக்காக க்ளோஸ் வச்சதுன்னா ஆப்போசிட். இதெல்லாம் நான் முன்னாடியே தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்சைட் கேண்டில்னா என்ன, அவுட் சைட் கேண்டில்லாம் என்ன, ஆப்போசிட் கேண்டில்னா என்ன, அதுக்கு மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும், அதை எப்படி ரீட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போது அது விக்காக தான் இது வைக்கிது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா லோ உடைக்க முடியலன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி பாருங்கள், அகெயின் இதுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் தான் உடைக்கும். அப்போ இதெல்லாம் ஓ பேட்டர்ன், ஆப்போசிட் பேட்டர்ன். ஓ பேட்டர்ன் மீன்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ நான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் திரும்ப பார்த்துருக்கோம், புதுசாக பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஆப்போசிட் ஓ பேட்டர்ன் எப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இன்சைட் கேண்டில் அவுட் சைட் கேண்டிலே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம புதுசாக பார்த்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் மீன்ஸ் கீவேர்ட்ஸை ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கணும். ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பேஜ் ஒரு கீவேர்டு எழுதுறீங்கன்னா அந்த கீவேர்டில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மறுபடியும் வீடியோவை செக் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதும் நம்ம சொன்னதும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த கீவேர்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சரியாக பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம். இன்னும் நல்லா
கிளாரிட்டியாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ உங்களை நல்லா பாராட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நெகட்டிவாக பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ சரியாக பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து அதான் சொல்லலை, கண்டிப்பாக டவுட் இருக்கும். நீங்கள் டவுட் இல்லைன்னா நீங்கள் வீடியோவை சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் அதை பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்கறது இல்லை, எதேச்சியாக உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டிருக்கும், அப்படியே அந்த வழி போக்குற மாதிரி பார்த்துட்டு போயிருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கறதுலாம் ஒரு யூஸும் கிடையாது உங்களுக்கு. நான் நேற்று கூட சொன்னேன் இல்லையா, நீங்கள் 1000 புக்கு படிக்கலாம், தண்ணிக்குள்ளே இறங்கினா மட்டும்தான் நீச்சல் கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் ரியலாக இதை மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி ரியலாக ப்ராக்டிஸ் பண்ணி டவுட்டு 100% வரும். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா டவுட்டு 100% வரும். சும்மா போகிற போக்கில் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டவுட் வராது. அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1000 டவுட் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ அப்போ இன்சைட் கேண்டில் அவுட் சைட் கேண்டில்லாம் என்னென்னு பார்த்தோம். ஜஸ்ட் ஆப்போசிட் பேட்டர்ன். ஸோ அப்போ ஆப்போசிட் வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன் மாதிரி ஆப்போசிட் பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த வீடியோஸில் வந்து நம்ம ஓரளவு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இன்றைக்கி வந்து அந்த வி பேட்டர்னை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக எப்படி பார்க்குறது, அடுத்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 1 செகண்ட். இப்போ நிறைய பேட்டர்ன் வைக்குது, இந்த மாதிரி வி பேட்டர்ன் இப்படி நிறைய வச்சுட்டே இப்படி இருக்குது, இப்படி பக்கமாக நிறைய வச்சுட்டு இப்படி வருது மார்க்கெட்டு. அப்போ இதில் நிறைய வி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அப்போ இதை ஃபுல்லாக நான் மொத்தமாக உட்காந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? ஸோ அப்போ இவ்வளவு இன்டெப்த்தாக போய் மார்க்கெட்டை பார்க்கணுமா அப்படின்னா, ட்ரேட் எடுக்கும்போது இன்டெப்த்தாக பார்த்தா போதும். ட்ரேட் எடுக்கும்போது கேண்டில் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் அண்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ் இதை பற்றிலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து இன்டெப்த்தாக பார்த்து தான் ஆகணும். ஆனால் மார்க்கெட்டை வந்து ஒரு அவுட்லுக்காக பார்க்கும்போது, ஒரு அவுட்லைனாக பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோலாம் ரீட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ எப்படி அந்த வி பேட்டர்னை ரீட் பண்ணுறது, சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் ஷார்ட்கட்ஸோட. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சு இதன்படி பாருங்கள். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்திருக்கு, திரும்ப ஒரே ஒரு சிங்கிள் லேயர் போயிருக்கு, இப்போ இங்கே உடைச்சிருக்கு, மறுபடியும் இங்கே வந்திருக்கு. அகைன் பாருங்கள் ஒரு இன்சைட் பேட்டர்ன் வச்சுருக்கு, பேட்டர்னோட லோ உடைக்க முடியாமல் வச்சுருக்கு. அகைன் பாருங்கள் ஒரு இன்சைட் வச்சுருக்கு, தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் பேட்டர்னோட லோ உடச்சி இப்படி வச்சிருக்கு. அப்போ இப்படி மார்க்கெட் வந்து பக்கமாக இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு வி பேட்டர்ன் வைக்கிறதுல அந்த வி பேட்டர்ன் லோவை மார்க் பண்ணுங்கள். லோவை உடச்சி வெளியில் கேண்டில் வச்சு அதுக்கப்புறம் வர்ற பேட்டர்னை மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க. அப்போ முதல்ல 1 எடுத்துட்டோம், அடுத்து இந்த லோவை உடச்சி இங்கே வச்சிருக்கு, மார்க்கெட் கீழே வந்திருக்கு, அகைன் இங்கேருந்து போயிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே ஒரு வி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு வி பேட்டர்ன் இருக்குது, இதெல்லாம் இன்சைட் பேட்டர்ன். எப்படி இன்சைட் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி பேட்டர்னில் இன்சைட் பேட்டர்ன், அவுட் சைட் பேட்டர்ன் கிடையாது, இன்சைட் பேட்டர்ன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக இந்த லோவை உடைச்சி புதுசாக போயிருக்கு, மறுபடியும் பாருங்கள் லோவை உடைக்கலை. அப்போ இது பாருங்கள் மூணே பேட்டர்னில் வந்து இதில் வந்து நம்ம ரீட் பண்ணிட்டோம். இங்கே நான் சொல்கிறேன் கவனிங்க, இங்கேருந்து வந்திருக்கு, முதல்ல ஒரு பச்சை கலர் க்ளோஸ் வச்சுருக்கு, லோ உடைச்சா மட்டும் அது ஒரு பேட்டர்னாக எடுங்க. 1 அகைன் லோ உடைச்சிருக்கா, க்ளோஸ் இப்படி லோ வந்து ஒரு லைன் பண்ணுங்கள், மறுபடியும் பாருங்கள் அதை உடைச்சா மட்டும் எடுங்க, இங்கே தான் அதை உடைச்சிருக்கு, அப்போ 3 தான். நடுவில் உள்ள இன்சைட் பேட்டர்ன்லாம் விட்டுருங்க. எப்படி அவுட் சைட் கேண்டில் இன்சைட் கேண்டில் அப்படின்னு இருக்கோ, அப்போது அவுட் சைட் பேட்டர்ன் இன்சைட் பேட்டர்னா என்ன, ஒரு பேட்டர்னோட லோவை உடைச்சி கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அவுட் சைட் பேட்டர்ன், அது ஆல்சோ அவுட் சைட் கேண்டிலாகவும் வரும். அதே மாதிரி ஒரு பேட்டர்னோட ஹையை உடைச்சு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா அது பையருக்கு அவுட் சைட் பேட்டர்ன். பையும் உடைக்க முடியல, லோவும் உடைக்க முடியல, ஒரு பேட்டர்னு கேண்டிலாக உடைக்கும், ஆனால் வந்து ஒரு பேட்டர்னாக உடைக்க முடியல அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஓ பேட்டர்ன். புரியுதுங்களா? அது இல்லைன்னா நம்ம டெக்னிக்கலாக ட்ரேடிங் வேர்ட்ஸில் எப்படி சொல்லலாம், ஓ பேட்டர்னுங்கிறது ஓகே, டெக்னிக்கலாக என்ன சொன்னால் இன்சைட் பேட்டர்ன் அவுட் சைட் பேட்டர்ன். நம்ம பேட்டர்ன் அவுட் சைடாக போட்டால் மட்டும் அதை வந்து ஒரு பேட்டர்னாக கன்சிடர் பண்ணுங்கள். இன்சைடாக போடுறது எல்லாமே அது வந்து பெரிய வால்யூம் இல்லை. ஸோ அப்போ மார்க்கெட்டை ரீட் பண்ணுறது அப்படின்னா இங்கேருந்து இங்கே வருது, ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கு, இந்த லோ உடைச்சா மட்டும், இந்த லோ உடைக்க முடியாமல் இதுக்கு மேலே எப்படி எந்த அளவுக்கு பேட்டர்ன் போட்டோம் இப்படி உடைச்சிச்சுன்னா, இப்போ இது ஃபுல்லாக இடையில நிறைய பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இதெல்லாம் விட்டுருங்க. மறுபடியும் இதுதான் முதல் பேட்டர்ன், இதுதான் ரெண்டாவது பேட்டர்ன், அப்படி நீங்கள் கணக்கெடுக்கும். நீங்கள் நிறைய உங்களுக்கு ட்ரேட் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணுங்க அவசியம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கேயோ இருந்து வந்திருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ உட்காந்து நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ முதல்ல பாருங்கள் கவனிங்க, முதல்ல ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு, பேட்டர்னோட லோ மார்க் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு இடையில வந்த எந்த பேட்டர்னையும் கன்சிடர் பண்ணாதீங்க. இதான் 1 2 லோ வெயிட் பண்ணுங்கள், 3 லோ உடச்சி வெளியில் வரட்டும், இப்போ இதெல்லாம் இன்சைட் பேட்டர்ன் வேண்டாம். அப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே தான்
அடுத்து லோ உடச்சி வெளியில் வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி மார்க்கெட் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஒரு 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 சாப்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நான் ஒரு பேட்டர்னை வந்து இன்னும் கொஞ்சம் நான் லென்த்தாக எடுத்துக்க விரும்புகிறேன். ஸோ அப்போ அதை எப்படி கன்சிடர் பண்ணுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னோட 50% மாதிரி தொடுறதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த லோ எடுங்க, 50% தொட்டிருக்கா இல்லை, அப்போ இது ஒரு பேட்டர்னாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதுக்கு மொத்தத்துக்கும் பாருங்கள் 50% போயிருக்கா, பேட்டர்னாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு 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 அல்டிமேட்டாக இருக்கிற ஹை அண்ட் லோவில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% பையஸ் கொண்டு போகலைன்னா அதெல்லாம் வீக் பேட்டர்ன்ஸ்னு அர்த்தம். வீக் பேட்டர்ன், ஸ்ட்ராங் பேட்டர்ன். அப்போ இந்த டிஸ்டன்ஸில் கவனிங்க, ஹை இது வரைக்கும் லோ இருக்குது, இது 25, இது 50, இது 75, இது 100 அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50% அளவுக்காவது கொண்டு போனால் தான் அது ஸ்ட்ராங் பேட்டர்ன். முக்கியமான டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். புதுசு புதுசாக ஒவ்வொரு வீடியோலையும் கீவேர்டு ஆட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இன்சைட் பேட்டர்ன், அவுட் சைட் பேட்டர்ன், பேட்டர்ன்லேயே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் பேட்டர்ன், ஸ்ட்ராங் பேட்டர்ன், அதே மாதிரி கேண்டிலையும் வீக் கேண்டில், ஸ்ட்ராங் கேண்டில், வீக் ட்ரெண்ட், ஸ்ட்ராங் ட்ரெண்ட் எல்லாமே இருக்குது. டீ கடை டீ மாதிரி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்போ இதெல்லாம் வீக் பேட்டர்ன். அப்போ ஒரு 50% அளவுக்கு பையர் கொண்டு போகணும்னா செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ நம்ம அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. அப்போ அதெல்லாம் வீக் பேட்டர்ன். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இப்போ எந்த இடத்துல வந்திருக்கு, வீக்காக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, யாரோட கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பையரோட பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, செல்லரோட ஸ்ட்ராங்காக இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு 50%லாம் போகாமல் வருது அப்படின்னா அது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனிங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வீக் பேட்டர்ன்ஸ். வீக் பேட்டர்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து ஒன் சைடாகவே போயிட்டுருக்கும், ரொம்ப தூரம் போகும். மார்க்கெட் வந்து முதல்ல ஷார்ட் டர்மாக பெர்ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் மிட் டர்மாக போகும். ஷார்ட் டர்மாக பெர்ஃபார்ம் பண்ணி மிட் டர்மாக போகும்போது ஷார்ட் டர்மாக எவ்வளோ கேண்டில்ஸ் போட்டிருந்தோ அங்கேருந்து மிட் டர்ம் போகிறதுக்கு அதில் 3ல் 1 பங்கு கேண்டில் தான் போடும். அது எப்படி உங்களுக்கு புரிகிறபடி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு மதுரையிலேருந்து சென்னை போகிறீங்க. மதுரையை தாண்டறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும், இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு தாண்டறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த 20 நிமிஷத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் போயிருப்பீங்க. ஆனால் மதுரையை தாண்டிட்டீங்கன்னா அடுத்த 20 நிமிஷம் பாருங்கள், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் கூட போயிருப்பீங்க. ஸ்பீடு டபுள் ஆகுதா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் அந்த டிஸ்டர்பன்ஸ் கம்மியாயிடும். அதாவது என்ன அர்த்தம், எல்லாருமே பயந்து செதறி ஓடிடுவாங்க. கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்ம்பாங்க. மார்க்கெட்டில் அந்த பயம் பற்றிக்கிறோம். பயம் பத்துச்சுன்னா விற்காதவன்லாம் விற்பான். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த ஃபியர் பற்றிக்கிறோம். அப்போ அதனால தான் மார்க்கெட்டில் என்ன நடக்கும், ஷார்ட் டேர்மில் இருக்கிற ஒரு ட்ரெண்டு அங்கேருந்து மிட் டேர்முக்கு போகும்போது மொத்த ஷார்ட் டேர்மில் எவ்வளவு கேண்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், கவனிங்க. இப்போ இப்போ கவனிங்க, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ, இந்த ஹை அண்ட் லோவுக்கு வந்து இவ்வளோ கேண்டில் போட்டிருக்கு, இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இவ்வளோ கேண்டில் போட்டிருக்கு. இங்கே தான் மார்க்கெட் உடச்சி வேகமாக போயிருக்கு. அப்போ இது பாருங்கள், இது மொத்தத்தில் எவ்வளோ கேண்டில் போயிருக்கோ இதே மாதிரி இன்னொரு டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸுங்கிறத விட அடுத்த டேமுக்கு போகுது. இப்போ அடுத்த டேமுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இது மொத்த கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கேண்டில் இருக்கும், 4லேருந்து 5 கேண்டில். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அதனால தான் டைமு, ஸ்பீடு இதெல்லாம் பார்க்கணுன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் ரொம்ப கவனமாக பார்க்கணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம்லேருந்து மிட் டேர்ம் போகிற மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேண்டில் இருக்கோ அதில் பாதி 3ல் 1 பங்கு கேண்டிலில் போயிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்லேருந்து மிட் டேர்ம் வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு இல்லையா, அதில் மொத்தமாக எவ்வளோ கேண்டில் இருக்கோ அதில் பாதி கேண்டிலில் லாங் டேர்ம் போயிடும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு வி பேட்டர்னில் இங்கேருந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதில் இங்கேருந்து பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ மார்க்கெட் திரும்பி புதுசாக இந்த லோ உடைச்சு லோ வச்சதுக்கப்புறம் அடுத்த டேர்மில் இங்கேருந்து கொண்டு போன டிஸ்டன்ஸ் மாதிரி 1.5 to 2 மடங்காவது கண்டிப்பாக கொண்டு போவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி திரும்ப மார்க்கெட் வந்து இந்த தலையை உடைக்க முடியல, மறுபடியும் திரும்ப என்ன ஆயிடுச்சு, லோ உடைச்சி கீழே வந்துருச்சு. அப்போ திரும்ப பையர் கொண்டு போகும்போது இது எவ்வளவு தூரம் இருக்கோ இது மாதிரி அட்லீஸ்ட் 1.5லேருந்து 2 மடங்கு தூரமாவது கொண்டு போவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது புரியும். அப்போ அதே மாதிரி தான் என்ன நடக்கும், மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு 10 கேண்டில் போட்டு தான் இந்த லோ உடச்சி இப்படி வந்திருக்காங்கன்னா அடுத்த டாபிக் வர்றது இந்த 10 கேண்டில்னால் 3 கேண்டில்ல அடுத்த பவுண்டரிக்கு மார்க்கெட் வந்துடும். 3 கேண்டில், புரியுதுங்களா? ஸோ 3ல் 1 பங்கு கேண்டில் தான் வந்துடும். ஸோ அடுத்து மார்க்கெட் இப்படி நிறைய கேண்டில்ஸ் போட்டிருக்கோம். அப்போ மொத்தமாக இது சேர்த்து ஒரு 20 கேண்டில் இருக்குன்னா அடுத்து மார்க்கெட் லாங் டேர்ம் பவுண்டரிக்கு வர்றது அதில்
1/3 அளவு கேண்டிலில் மார்க்கெட் வந்து அடுத்த பவுண்டரிக்கு வந்துடும். அதில் ஆஃப் கேண்டில் தான். இப்போ இங்கேருந்து இங்கே வர்றது மொத்த கேண்டிலில் 1/3 போடும். இதுலேருந்து மொத்தமாக அடுத்த பவுண்டரிக்கு வர்றது மொத்தம் எவ்வளோ கேண்டில்ஸ் இருக்கோ அதில் பாதி கேண்டிலில் இந்த பவுண்டரிக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அப்போ இதெல்லாம் எப்படி வருதுன்னு நீங்கள் மானிட்டர் பண்ணணும். எவ்வளோ வேகமாக வருது, எவ்வளோ கேண்டில்ஸ் ஸ்பீடு இன்ட்டு டைம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் டெக்னிக்கலாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக ஃபாலோ பண்ணணும். அப்போ இன்சைட் கேண்டிலா, அவுட் சைட் கேண்டிலா, அதுக்கப்புறம் இன்சைட் இன்னைக்கு பார்த்தோம்ல இன்சைட் பேட்டர்னா அவுட் சைட் பேட்டர்னா. அப்போ அதே மாதிரி ஸ்ட்ராங் பேட்டர்னாக இருக்கா இல்லை வீக் பேட்டர்னாக இருக்கா, ஸ்ட்ராங் கேண்டிலாக இருக்கா வீக் கேண்டிலாக இருக்கா. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்னோட லோ உடைக்க நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு தான் போகுது. இங்கேருந்து இங்கே போயிருக்கு, இது லோ உடைச்சு அவுட் சைட் வைக்கட்டும். அப்போ இது மொத்தமாக இதை எடுத்துக்கோங்க. அப்போ இது வந்து இண்டிவிஜுவல். இங்கேருந்து இந்த ஹையிலேருந்து இந்த லோ வந்தது, இதுக்கு பேர் இண்டிவிஜுவல். இங்கேருந்து இங்கே வந்திருக்கலையே, இது ஓவரால் உள்ள ஹை அண்ட் லோ. இது இண்டிவிஜுவலாக வி பேட்டர்ன் போயிட்டு மறுபடியும் அடுத்த வி பேட்டர்னோட ஹை அண்ட் லோ. அது மாதிரி இந்த வி பேட்டர்னோட ஹை அண்ட் லோ, இந்த வி பேட்டர்னோட ஹை அண்ட் லோ, இந்த வி பேட்டர்னோட ஹை அண்ட் லோ. இப்படி ஒவ்வொன்றா செப்பரேட்டாக பார்க்கறது இண்டிவிஜுவல், இது மொத்தத்தையும் பார்க்கறது ஓவரால். அப்போது ஒரு கேண்டிலோட லோ உடைச்சு புதுசாக வைக்கட்டும், புரியுதுங்களா? அப்போ லோ உடைச்சு புதுசாக வைக்கட்டும் ஒன்று. அப்போ இந்த லோ உடைச்சு கவனிங்க, இப்போ தான் விஷயத்துக்கு வர்றோம். அப்போ ஹை அண்ட் லோ வந்து அப்போ மறுபடியும் இந்த லோ உடைக்குதான்னு பாருங்கள். இப்போ இந்த லோ உடைக்கிற வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வரும். திரும்பி போகும்போது இந்த 25 போயிருக்கா, 50 போயிருக்கா, 75 போயிருக்கா, 100 போயிருக்கா. அப்போ பாருங்கள், ரொம்ப ஒரு 25 அளவுக்கு கூட போகல இந்த ஓவரால் ஹை அண்ட் லோவில். அப்போ என்ன ஆகுது, இது ரொம்ப வீக் பேட்டர்னாக இருக்குது. அப்போ வீக் பேட்டர்னாக இருக்குன்னு அப்படின்னா அப்போ இங்கேருந்து மறுபடியும் இந்த பேட்டர்ன் எல்லாம் ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணி தேவையில்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கலாம் வீக் பேட்டர்னுங்கிறது? கவனிங்க, நான் சின்ன சின்ன விஷயமா சொல்லித்தரேன், நுணுக்கமாக இருக்கும், ஆனால் கவனிங்க, மறந்துடாதீங்க. அப்போ இங்கேருந்து பையர் இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்களா, அப்போ திரும்ப பாருங்கள் இங்கேருந்து வந்துட்டு இந்த லோ உடைக்காமல் வர்ற பேட்டர்ன் எல்லாமே இன்சைட் பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். இது பாருங்கள், இதே அளவு கொண்டு போயிருக்காங்களா, இல்லை. அப்போ இது வீக்கு. இதே அளவுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது அந்த குரூப்பில் எது அதிகபட்ச ஹை கொண்டு போயிருக்காங்களோ அடுத்தடுத்து அதே அளவு ஹை கொண்டு போகிறாங்களான்னு பாருங்கள். இல்லாட்டி அதெல்லாமே வீக்கு. அந்த வீக்கெல்லாம் என்ன அர்த்தம், பெரிய வால்யூம் ட்ரேடர்ஸ் இல்லை, சும்மா சாதாரண சின்ன பசங்க சண்டை மாதிரி அங்கெல்லாம் போயிட்டு நம்ம போகணும்னு அவசியம் கிடையாதுன்னு அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்போ பாருங்கள், இதே அளவு இந்த ஹை அண்ட் லோ அளவுக்கு இது இருக்கா, இல்லை. இது இருக்கா, இல்லை. இது இருக்கா, இல்லை. இது இருக்கா, கிட்டத்தட்ட இருக்குது. நமக்கு 1லேருந்து 1.5 மடங்குலேருந்து 2 மடங்கு இருக்கணும். இருக்கா, இல்லை. இல்லை, இல்லை, இல்லை. இது கொஞ்சம் இருக்குது. அப்போ மார்க்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி 1.5 மடங்கு இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதா? பையர் ரெடி. நம்மளும் ரெடி மீன்ஸ் அலர்ட். அப்போ பாருங்கள், மறுபடியும் கேண்டிலில் ரீட் பண்ணிவிட்டு இந்த லோவை உடைச்சு புதுசாக லோ வைக்க முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்குது. ஸோ அப்போ கெட் ரெடி. அப்போ இங்கே தான் மார்க்கெட் பாருங்கள், இப்போ இது மாதிரி 1.5 to 2 மடங்கு வந்திருக்கு. இப்படி தான் ரீட் பண்ணணும். வீக் பேட்டர்னா ஸ்ட்ராங் பேட்டர்னா. இன்றைக்கி இந்த வீக் பேட்டர்ன் ஸ்டாக் பேட்டர்னுக்கு தான் இந்த வீடியோவே நான் ரெடி பண்ணேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசிக்காக சார்ட்டை ரீட் பண்ணி அடுத்து எப்படி இருக்குது மார்க்கெட் வந்து வீக் பேட்டர்னா ஸ்ட்ராங் பேட்டர்னா அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த ஹை அண்ட் லோ மாதிரி பையர் எவ்வளோ கொண்டு போயிருக்காங்களோ அதே அளவு இன்வால்மெண்ட் மறுபடியும் மார்க்கெட்டில் இருந்தால் மட்டும் அதை ஒரு பேட்டர்னாக கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைன்னா அது ஒரு பேட்டர்னாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ இதே எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக பாருங்கள், இப்போ இங்கேருந்து பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இது மாதிரி லோவெல்லாம் உடைச்சிருக்கு, ஆனால் இதே அளவு டிஸ்டன்ஸ் வந்து கொண்டு போயிருக்காங்களா, இல்லை. வீக் வீக் கிட்டத்தட்ட இது இப்போ தான் ஸ்ட்ராங். மறுபடியும் பாருங்கள், இது இப்படி நீங்கள் ரீட் பண்ணணும். சும்மா வந்து அதான் சொல்லல, மார்க்கெட்டை பார்க்குற விதமே உங்களுக்கு மாறிடும்னு நான் சொன்னேன். ஒரு சார்ட்டை பார்க்குற விதமே உங்களுக்கு மாறிடும் அப்படின்னு நான் சொன்னேன். புரிஞ்சுங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவு தியரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை பார்த்தோன்னே நீங்கள் ட்ரேடெல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னா 100% உங்களால் பண்ண முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேக்கரிக்கு போகிறீங்க, கொஞ்சம் மிச்சர் அள்ளி கையில் கொடுப்பான், டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா இருந்தால் வாங்குங்கன்னு சொல்லி. புரியுதுங்களா? ஒரு சாம்பிள் மாதிரி தான். இது எல்லாமே சாம்பிள் வீடியோஸ். டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கலாம், ஆனால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் கனெக்ட் பண்ண தெரியாது. நிறைய பேரை சைக்காலஜியில் ஒரு போல்டாக டிசிஷன் எடுக்க தெரியாது, ட்ரேடை மெயின்டைன் பண்ண தெரியாது. இது எல்லாமே ப்ராக்டிஸில் தான் வரும். நான் சொன்னேன் இல்லையா, 1000 புக்கு படிக்கலாம். புக்கு படிக்கும்போது ஓகே, இது ஆக்சிலேட்டரு, இது பிரேக்கு, இது கிளச்சு, இது என்னென்ன விஷயங்கள். ஆனால் லைவாக நீங்கள் கார் ஓட்டினா தான், அதுவும் யாருமே இல்லாமல் நீங்கள் தனியாக ஓட்டினா தான் பயம் போகும். மற்றபடி தெரிஞ்சுக்கிறதுனாலலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிச்சிருவீங்கன்னு நான் சொல்ல வரல. 100% அதெல்லாம் முடியவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி தான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மென்டார் வேணும். அவரோட சேர்ந்து நீங்கள் 50 ட்ரேட்ஸ், 100 ட்ரேட்ஸ், அதுவும் டெமோ ட்ரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லைவ் ட்ரேடும் பண்ணணும்.
ஏன்னா டெமோன்றது என்னதான் கார் ஓட்டினாலும் கிரவுண்டில் தான் கார் ஓட்டுறீங்க, இன்னும் மெயினில் ஓட்டல, டிராஃபிக் உள்ள அந்த ஏரியாவில் ஓட்டல. அப்போனா தான் பயம் போகும். சும்மா கிரவுண்ட்லேயே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா கார் ஓட்ட ஓரளவு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். பயம் போயிருக்குமான்னா போயிருக்காது. அப்போது அது அந்த கிரவுண்டு வந்தால் தான் முடியும். அதுதான் லைவ் ட்ரேட்ஸ். என்னோட கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டை உங்களுக்கு தருவேன். அப்போ லைவாக நீங்கள் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாயிரும். அப்போ இது எல்லாமே ஒரு கைடன்ஸோட ஒருத்தங்களை நம்ம ஒரு ஃபாலோ கூட பண்ணணும். மற்றபடி இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பட் எதுவுமே தெரியாமல் இருக்கிறது மார்க்கெட்டில் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தப்பாக ட்ரேடே பண்ண வேண்டாம், சும்மா உங்களோட பணத்தையாவது பத்திரமா காப்பாற்றி வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம மெனக்கெட்டு போடுறது. சும்மா மக்களுக்கு வந்து மார்க்கெட்னா என்னன்னே தெரியல, அது எப்படி பேசிக்காக அதோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குது, அது எப்படி மூவ் ஆகுன்ற முதற்கொண்டு தெரியல. மார்க்கெட்டில் ஒரு இப்போ யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது? ஒரு ரீட்டைலர் கையில் இருக்கா? பெரிய பிக் பிளேயர் கையில் இருக்கா? இந்த மாதிரி எந்த அடிப்படையுமே தெரியாமல் இவங்க போய் பணத்தை லாஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம போடுறது. இது இப்போன்னு இல்லை, நான் கிட்டத்தட்ட நிறைய சேனல்ஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு சேனலில் 3000 சப்ஸ்கிரைபர் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சீரீஸ் ஆரம்பித்தோம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து கிட்டத்தட்ட 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் சேனல் ஒன்று ஆரம்பித்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த சீரீஸ் முடிஞ்சோடனே அந்த சேனலை அப்படியே முடிச்சு விட்ருவோம், அவ்வளோதான். அதான் நான் சொன்னேன், நான் வந்து யூடியூபர் கிடையாது. எனக்கு யூடியூப்பில் வருமானம் வரணும், லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வரணும், இதை வச்சு நான் காசு சம்பாதிக்கணும், அது நம்மளோட மோட்டிவ் கிடையாது. அதனால் இப்போ பேசிக்லேருந்து இந்த இதே சேனலே வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாருங்கள் தெரியும். பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம், ஒரு 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 100 வீடியோ 200 வீடியோ அந்த அளவுக்கு வந்தோடனே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுவோம். ஃபர்தராக வீடியோலாம் போட மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன சொல்லணுன்றதை அந்த 50 வீடியோவில் சொல்லியாச்சு, 100 வீடியோவில் சொல்லியாச்சு. யார் பார்த்தாலும் விஷயம் அதுதான். நான் திரும்ப 10 தடவை சொன்னாலும் அதுதான், 100 தடவை சொன்னாலும் அதுதான். அப்போ திரும்ப விஷயம் அதே திரும்ப திரும்ப அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மேட்ரு இருக்குது. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆமாம் நம்ம பண்ணுறது தப்பு தான், இல்லை நம்ம மார்க்கெட்டை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரில, இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஃபர்தராக என்ன பண்ணணும்? உங்களுக்கு வேணும்னா நம்மளோட கம்யூனிட்டியில் சேரணும், இல்லை ஃபர்தராக நீங்கள் வந்து இதை ஒரு இன்னும் தெளிவாக கற்றுக்கணும், இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட சொந்தமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா லைஃப் லாங் சம்பாதிக்கலாம். இதுதான் ப்ராசஸ். அதை விட்டுட்டு சும்மா ஒரு 4-5 வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் பணம்லாம் சம்பாதிக்க முடியும்னா அது சம்பாதிக்க முடியாது. அது சும்மா உங்களை ஏமாத்துறது. ஸோ நம்ம அந்த ஓவர் ப்ராமிஸ் ராங் ப்ராமிஸ் வந்து கொடுக்கறதுக்கு விரும்பலை. அப்படி முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை தான் நான் சொல்கிறேன். ஒன்றுமே தெரியாமல் தப்பாக நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு சரியாவது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் தாராளமாக கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்த நீங்கள் மூவ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு தேவைன்னா தானே. இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு தொழிலாக பண்ணணும், இல்லை ஒரு ஃபுல் டைம் ஒரு இன்கம் தர்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பண்ணணும், இல்லை உங்களோட வெல்த்தை டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதுக்கான நீட் இருக்குது. இல்லை ஒரு பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வந்து ஒரு டீசெண்டான இன்கம், உங்களோட சேலரியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட் டைமாகவே ஏர்ன் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும்னா தாராளமாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். சப்போ மார்க்கெட் வந்து வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா இதெல்லாம் பாருங்கள். அதான் நான் சொன்னேன், இது மாதிரி இன்னொரு மடங்கு இருக்கா. அப்போ இன்னொரு மடங்கு இல்லைன்னா அந்த இடத்த ஒரு ட்ரெண்டாகவே வீக் ட்ரெண்டாகவே கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இன்னொரு ஒரே ஒரு இடம் மட்டும் நம்ம பார்த்துட்டு, ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக ஆயிடுச்சு, ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு, நம்ம ஒரே இதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது பார்த்துட்டோம், இந்த இடம் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த இடம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடம் இதெல்லாம் பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, கவனிங்க. இங்கேருந்து இந்த லோவிலேருந்து இந்த ஹை வரைக்கும், மேலேருந்து கீழே வந்து கீழேருந்து மேலே போனது இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. மறுபடியும் பாருங்கள் இன்சைட். இப்போ இந்த மாதிரி வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையவோ லோவோ பிரேக் பண்ண முடியல, இன்சைட் பேட்டர்ன். அப்போ அது மாதிரி இதே அளவு இந்த இடம் கொண்டு போயிருக்காங்களா இல்லை, இந்த கேண்டில் கொண்டு போயிருக்காங்களா இல்லை, இந்த பச்சைக்கலை கொண்டு போயிருக்காங்க, இதுக்கப்புறம் தான் கொண்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவுட் சைட் பேட்டர்னாகவும் போயிருக்கு. பட் அவுட் சைட் கேண்டில் இந்த இடத்துலயே ஆரம்பிச்சிருக்கு, அவுட் சைட் கேண்டில் இங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. பட் அவுட் சைட் பேட்டர்ன் வந்து இங்கே தான் போயிருக்கு. அப்போ அந்த ப்ரீவியஸாக இருக்கிற லோவை உடைக்கட்டும், லோவை உடைச்சிட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த சர்க்கிளில் இப்போ இங்கேருந்து வருது அப்படின்னா கவனிங்க, இந்த சர்க்கிள்னா இந்த சர்க்கிளில் பெருசு எவ்வளவு, இதுதான் பெருசு. அப்போ இது அளவுக்கு திரும்ப வர்ற இடத்த மட்டும் இது வேண்டாம், எங்கெங்கெல்லாம் பெருசாக மார்க்கெட் வருதோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு பேட்டர்னா ஸ்ட்ராங் பேட்டர்னை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க. அப்போ இன்சைட் பேட்டர்னா என்னென்னு பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில், அவுட் சைட் பேட்டர்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஸ்ட்ராங் பேட்டர்னா என்னென்னு பார்த்துருக்கோம், வீக் பேட்டர்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதி வைங்க. அது மாதிரி பேசிக் வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள்
ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் குறிச்சு வைங்க. ஆப்போசிட்டில் அந்த கீவேர்ட் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்றதை எழுதுங்க. டவுட் வந்துச்சுன்னா மறுபடியும் வீடியோ பார்த்து புரிகிற வரைக்கும் எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் அதை சரியாக யூஸ் பண்ணுறீங்களா, தப்பாக யூஸ் பண்ணுறீங்களா, அனலைஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் பர்சனலாக நீங்கள் பண்ணுறீங்க. அது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அதை ஒரு நோட்ஸாக எழுதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வேத நூல் மாதிரி. அதெல்லாம் நீங்கள் இப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்போல்லாம் எடுத்து பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே பேசிக்கை மறந்துட்டோன்னா அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்க்காத மார்க்கெட்டா அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அங்கே கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கம்யூனிட்டிக்கு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரேடிங் கிளப் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் கிளப் தனியாக இருக்குது. ஸோ அந்த கிளப்ல எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அது மாதிரி இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சேனலை ஆரம்பிக்கும் போதும் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு அஷ்யூரன்ஸாக இருக்கும். கட்டாயம் அது நிறைய பேருக்கு கண்டிப்பாக பயன்பட்டுருக்கும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, நம்ம கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அமேசிங் ப்ராசஸ். அதனால தான் நம்ம நிறைய சொல்கிறது. எத்தனையோ பேரை வந்து நம்மளோட கிளைண்ட் ப்ராஃபிட் எடுத்துருக்கவங்கள லைவாக ட்ரேட் பண்ணியே காட்டுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செமினார்லாம் போகும்போது வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நான் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் ப்ராஃபிட்டில் அப்படின்னு சொல்லியே அப்படி அதே மாதிரி உங்களாலையும் காட்ட முடியும். ஏன்னா மார்க்கெட்டை உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா, நான் இந்த ஊருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னா எப்படி கூட்டிட்டு போவீங்க? உங்களுக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு நல்லா ரூட்டு தெரியும்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா? அதே தான் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஒரு புக்கு படிக்கிற மாதிரி. புக்கில் முதல்ல ஒரு எழுத்து வாசிக்க தெரிஞ்சால் ஒரு வேர்டு வாசிச்சிருவீங்க. வேர்டு வாசிக்க தெரிஞ்சால் ஒரு சென்டென்ஸ் வாசிக்க தெரியும். அப்போது உங்களுக்கு இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியும்னா அந்த புக்கை வேகமாக வாட்சி நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்னு போயிடுவீங்களே. அதே மாதிரி தான் மார்க்கெட்டை உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணியே ட்ரேட் எடுத்து கண்ணு முன்னாடி ட்ரேடை க்ளோஸ் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரியே நம்மளோட ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம். ஏன்னா ப்ராக்டிஸ். முதல்ல நாலேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி 100% எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணுங்கிற வரைக்கும் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது நல்லா கொஞ்சம் பழகி இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் ஒரு 50 என்ன சொல்கிறது, ஒரு 100 டெமோ ட்ரேடு 100 லைவ் ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். புரியுதுங்களா? அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.